கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பங்கேற்றுள்ள தோழர்கள் அனைவருக்கும் காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் சார்பாக வணக்கத்தையும் நன்றிகளையும் உரித்தாக்குகிறேன். இங்கு பாசிச பாஜக அரசை கண்டித்து நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். கோட்சேவை புகழ்ந்து விட்டார். கோட்சேவை தியாகி என புகழ்ந்தவரை அங்கு கல்வி நிறுவனத்தின் தலைவராக கேரளாவில் நியமித்ததை கண்டித்து நாம் தமிழ்நாட்டில் இங்கு நாம் கண்டன குரல் கொடுக்கிறோம். எதற்காக கொடுக்க வேண்டும் கண்டன குரல்? கேரளாவில் தானே நடக்கிறது, நாம் ஏன் கொடுக்க வேண்டும்? நாம் இருப்பது தமிழ்நாட்டில் தானா? நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கோட்சே மகாத்மா காந்தியை சுட்டுக் கொன்ற ஒரு படுகொலை செய்த கொலை குற்றவாளி. அவர் தூக்கிலிடப்பட்ட ஒரு கொலை குற்றவாளி. நாடு அறிந்தது, உலகம் அறிந்தது. மகாத்மா காந்தி தன்னை தாக்க வந்த எதிரியை கூட அறவழியில் எதிர்த்து நின்று போராடி சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர் என்று நாம் நாடு இன்றி உலகமே மதிக்கும் ஒரு ஒப்பற்ற ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவர், மாமனிதர். அதனால்தான் அரசு நிறுவனங்களில், அரசு அலுவலகங்களில் மகாத்மா காந்தி புகைப்படத்தை வைத்திருப்பார்கள். குறிப்பாக காவல் நிலையத்தில் போனால் அம்பேத்கர், சட்டமேதை அம்பேத்கர், மகாத்மா காந்தி புகைப்படங்களை வைத்திருப்பார்கள். இன்னொரு பக்கம் குற்றவாளிகளுடைய புகைப்படங்களை வைத்திருப்பார்கள். காரணம், இவர்களைப் போல் நாம் வாழ வேண்டும், இவர்களைப் போல் நாம் வாழக்கூடாது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தான் அங்கு காவல் நிலையத்திலே நாம் பார்க்கலாம். ஆனால் இங்கு நடக்கிற இந்த பாசிச பாஜக அவர்களுடைய கொள்கை என்ன, அவர்களுடைய கோட்பாடு என்ன, அதுதான் அவர்கள் இங்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கொள்கை என்ன? மதவாதம், பிரிவினைவாதம், சாதியவாதம். அப்பேற்பட்டவர்கள் இந்த நாட்டில் அவர்கள் மக்களுக்கு என்ன ஜனநாயகத்தினுடைய அரசியலை அவர்கள் கொடுக்க போகிறார்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கு கோட்சேயை புகழ்ந்தவரை அங்கு உயர்கல்வி நிறுவன தலைவராக நியமிக்கிறார்கள் என்றால் அங்கு பிரதமராக இருப்பவரும் ஒரு கோட்சே தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பல அரசு நிறுவனங்கள் இருக்கட்டும், பலவித அரசு துறைகள் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், அவர்களை சார்ந்த அந்த கோட்சேயுடைய சிந்தனைவாதிகள் தான் அவர்கள் பதவி பொறுப்புகளில், மிக முக்கிய பொறுப்புகளில் நியமித்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சைலஜா அம்மையார் கேரளாவில், அவர் மட்டும் ஒரு கோட்சேவாதியாக நாம் பார்த்துவிட முடியாது. கவர்னர்களை பார்க்கலாம், ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருப்பவர்களை பார்க்கலாம், பலவித உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களை பார்க்கலாம். அவர்கள் எல்லாம் கோட்சேயுடைய சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள். அவர்களை இந்த பாசிச பாஜக, ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் அவர்களை காலங்காலமாக வளர்த்து உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களை தான் பலவித அரசு துறைகளிலும் பலவித அரசியலுடைய நிர்வாகத்திலும் நியமித்திருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி தான் இப்பொழுது நாடெங்கிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முழுவதுமாக அந்த கொள்கை கோட்பாடு உள்ள ஒரு ஆட்சியை அவர்கள் கொண்டு வர வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாற்றான ஒரு அவர்கள் சட்டத்தை இயற்ற வேண்டும். அவர்களுடைய அந்த இந்து மத கோட்பாடுடைய அந்த பாசிச போக்குடைய அந்த சாசனத்தை நியமிக்க வேண்டும் என்கிற ஒரு அரசியல் ஆட்சி செய்பவர்கள் தான் மதவாத ஆட்சி செய்து கொண்டிருக்கும் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா போன்ற பாசிசவாதிகள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த மாதிரி போக்கு இருக்குமானால் அது வரும் காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு பேராபத்தை ஏற்படுத்தும், வரும் தலைமுறைகளை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிவிடும் என்பதற்காக தான் நாம் இதற்கு எதிர்ப்பு கண்டனம் கொடுக்கும் விதமாக இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். தமிழ்நாட்டிலே ஏன் முன்னெடுக்கிறோம் என்றால் இது சமத்துவத்தை பேசும் ஒரு பெரியாருடைய பூமி.
இது ஜனநாயகத்தை பேசக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு தமிழ் உணர்வுடைய ஒரு பூமி. ஆகவேதான் அந்த குரல் இந்தியாவிலே முதலாவதாக தமிழ்நாட்டிலே இங்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த ஒரு முன்னுதாரணமான ஒரு முன்னெடுப்பு போராட்டத்தை இங்கு நாங்கள் பெரியார் கொள்கையும் அண்ணா கொள்கையும் நாங்கள் உள்வாங்கி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடலான மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் அல்லவா இதற்கு ஒரு எதிர்ப்பு குரல் பதிவு செய்திருக்க வேண்டும். இல்லை, இந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுப்பவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு ஆதரவு கொடுக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் எங்களுக்கு அரசியல் சட்டப்படி என்ன விதத்தில் கொடுக்க வேண்டுமோ அதை அவர்கள் கொடுக்க முன்வர வேண்டும். ஆனால் இங்க எங்களுக்கு எப்படி ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இங்கு ஜனநாயகம் எவ்வளவு ஒரு படு பாதாள சாக்கடையில் விழுந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தான் கூவம் ஆற்று சாக்கடை ஓரமாக நம்மளுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவில் அதிபர் ஒரு முறை வந்த பொழுது அந்த குஜராத்திலே குடிசைவாழி மக்கள் தெரிஞ்சு விடக்கூடாது என்பதற்காக ஒரு திரையை சீலையை மறைத்து அவர்கள் ஒரு பெரும் வரவேற்பு ஊர்வலம் நடத்தினார்கள். ரொம்ப முன்னால் தோல்வியடைந்த நேரத்தில் அதுபோல் இந்த சாக்கடை இங்கு தெரிந்து விடக்கூடாது என்பதற்காக இதுக்கு ஒரு 600 ரூபாய் செலவு செய்து இந்த திரை சீலை போட்டு இருக்கிறோம். பாருங்கள் நன்றாக. இந்த கூட்டத்திற்கு ஒரு ஒதுக்கப்புறமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு போக்குவரத்து சரியான வசதி இருக்கிறதா? இல்லை. இங்க ஒரு கல்வி, இங்க ஒரு கழிவறை வசதி இருக்கிறதா? இப்ப ஆண்கள் நாங்கள் ஏதாவது ஒரு மறைவான ஒரு இடத்தில் கூட அவசரத்துக்கு போய்விடுவோம். ஒரு பெண்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இங்க ஒரு கழிவறையை பயன்படுத்த வேண்டும் என்றால் எப்படி போவார்கள்? இந்த இடத்தில் கார்பரேஷன் கொண்டு வந்து இது சரியாக எங்களை சுத்தம் செய்து கொடுத்தார்களா? அதுவும் கொடுக்கவில்லை. ஏற்கனவே ஒதுக்கியது குப்பை மேடு, அதிலும் எங்களை ஒரு பொருட்படுத்தாத ஒரு சூழலுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். கொசு சாக்கடையில் அருகில் இருக்கிறது. அந்த கொசு கடிச்சால் பலவித மலேரியா, டெங்கு போன்ற பலவித நோய்கள் உருவாகுமே. அப்ப எங்களை மேலும் பல நோய்க்கு ஆளாக்கிறீர்களா? ஒரு பெண்கள் வந்தால் அவர்களுக்கு ஒரு கழிவறை வசதி வேண்டுமே என்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்களா? இதை இங்கு வழக்கறிஞர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் கவனத்திற்கு நாங்கள் இங்கு வெளிப்படுத்துகிறோம், பதிவு செய்கிறோம். நீங்கள் அனுமதி கோரும் பொழுது வருகிற நாட்களில் இதை அடிக்கோடிட்டு அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் இது ஒரு மனித உரிமை மீறல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தோழர்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் நாங்கள் பின்வாங்குவர்களும் அல்ல, பயந்து போவர்களும் அல்ல. சிவஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் மூத்த வழக்கறிஞர், ஒரு சமதர்ம சோசியலிஸ்ட், காந்தியவாதி. அவருடைய வயதுக்கு, அவருடைய அனுபவத்துக்கு நாம் அவரை எப்படி மதிப்பு கொடுத்து பாதுகாக்கப்பட வேண்டும்? அலைக்கழிக்கிறீர்கள். ஒரு அனுமதி கடிதத்தை கொடுக்க நேற்று நானும் தனசேகர் அவர்களும் 8 மணிக்கு மேலாக அங்கே அமர வைக்கப்பட்டு ரொம்பவும் காக்க வைக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு எங்களுக்கு அந்த அனுமதி கடிதம் கொடுக்கிறது. இந்த ஒதுக்கப்புறமான ஒரு இடத்தில் ஒரு மீட்டிங் நடத்துவதற்கு பாருங்கள். அப்புறம் எப்படி நம்முடைய தோழர்களுக்கு இந்த தகவலை பகிர முடியும்? அவர்கள் இந்த இடத்தில் வந்து சேர முடியும். ஆகவே பாசிச போக்குடைய பாஜக நமக்கு நாட்டுக்கு பேராபத்து என்றால் அவர்களுடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிசவாதிகளாக தான் இங்கு ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்களும் திராவிட ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவில் இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது, கட்டாயமும் இருக்கிறது. தோழர்களே, நாம் இந்த குரல் என்பது ஒரு சில பேர் தான் கூடியிருக்கிறோம், எங்கு இது போய் சேர போகிறது என்பதற்காக அல்ல. இது நாம் அரசுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு பதிவுக்காகவும் ஒரு எதிர்ப்பு ஆவணத்துக்காகவும் தான் இந்த கூடுகையை நாம் இங்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இது நிச்சயம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு கட்டாயம் கொண்டு போய் சேர்க்கப்படும். காரணம், கல்வி நிலையத்திலேயே இங்கு கோட்சையினுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் போட்டியிருக்கிற ஒரு விதை என்பது பேராபத்திற்குரியது. அதுபோல் ஒரு எந்தவித அவல நிலைகளும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கு நாம் பதிவு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் நாம் பின்வாங்கி விடவும் மாட்டோம். தொடர்ந்து எங்களுடைய முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுப்போம். இது போன்ற களத்தில் பயணிக்கக்கூடிய நம் தோழர்களுக்கு காந்தியவாதி சசி பெருமாள் ஆதரவு மது ஒழிப்பு போராளிகள் என்றென்றும் தோள் கொடுத்து துணை நிற்போம் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றிகள்.